ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். லாஸ்ட் வீடியோவில் ஒரு லாஸ்ட் ஏஐ டூலில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சாங் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணணும், ஒரு சாங் க்ரியேட் பண்ணி கிட்ஸ் ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஏஐ ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏஐ ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணணும். Plants it with excitement. The seed grows into a beautiful tree overnight, proving that when we take care of nature, it takes care of us. சிம்பிள். இந்த மாதிரி ஒரு எப்படி இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். என்னென்ன டூல்ஸ் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. அது ஸ்டோரினாவே நம்ம கன்ஸ்டன்ட் கேரக்டர் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எப்படி நம்ம இமேஜ் எடுக்கணும், அது எப்படி நம்ம வந்து கண்டென்ட் கேட்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம நரேட்டர் வாய்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். கிவ் மீ பேசிக் in moral story for 2 minutes, easily attractive for kids. ஸோ அது ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கு. நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மட்டும் தான் கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஒரு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து கிவ் மீ நரேட்டர் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் டு கிரியேட். கிவ் மீ ஸ்கிரிப்ட் ஃபார் ஈச் சீன் and prompt for creating image, consistent image. ஏன்னா ஒரு ஸ்டோரியில் வந்து இமேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் கேட்கணும். ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் கன்சிஸ்டன்ட் இமேஜ். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். சீன் 1 எப்படி இருக்கும், அதுக்கு நரேட்டர் எப்படி இருக்கும், சீன் 2 எப்படி இருக்கும், அதில் ஒரு நரேட்டர் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடும். டோட்டலாக 5 சீன் கொடுத்துருக்கு. ஷார்ட் இட் ஃபார் வித்தின் 4 scenes. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். உங்களுக்கு அதுவே கொஞ்சம் நான் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சீன் 1, சீன் 2, சீன் 3. ஓகே. அதேமாரி உங்களுக்கு வந்து இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இமேஜ் எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து த உட்கட்டர் பை தி ரிவர் ப்ராம்ப்ட் வந்து எ கைண்ட் ஆஃப் உட்கட்டர் சிம்பிள் கிளாத் சாண்ட் பை ரிவர். ஓகே, நாம் இப்போ வந்து இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணலாம்.
நம்ம இமேஜ்க்கு வந்து பிக்லூமன் நம்ம போகலாம். அது ஈஸியான உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம அதில் நம்ம இமேஜ் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதேமாதிரி பிக்லூமன், அதேமாதிரி லியோன்ட்ரா ஏஐ இருக்குது. லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இமேஜஸ் வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இமேஜை நமக்கு இமேஜ் 1 வந்து நமக்கு என்ன வேணும்னா உட்கட்டர் பை ரிவர் ப்ராம்ப்ட் இருக்கு. அப்போ வந்து ரிவர் அதுக்கு வந்து நேம், அந்த உட்கட்டருக்கு நேமும் கொடுத்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். 2 இமேஜ் கொடுத்தா தான் நமக்கு அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. நாம் வந்து ஆட் பண்ணாமல் வந்துட்டோம். ஆடிட் 3D டிஸ்னி பிக்சர் அந்த மாடலுக்கு தான் நம்ம வேணும். ஆடிட் ஃபார் 3D பிக்சர் மாடல். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இமேஜ் எப்படி ஆல்ட்ரு வருது அப்படிங்கிற பார்த்துட்டு தான் அதுலேயே நேமும் கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதேமாதிரி நமக்கு சைஸ் வந்து நமக்கு வந்து வீடியோ சைஸ்னால் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து சைஸும் நம்ம மாற்றிக்கணும். நம்ம இதில் வந்து சைஸ் வந்து 16 இந்த சைஸ் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ இந்த சைஸில் வரும். இல்லைன்னா இந்த ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம சைஸ் மாற்றிட்டு நம்ம இன்னொரு டைம் ஜென்ரேட் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஏஜ் அந்த மாதிரி டீட்டெயிலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பிக் ஃப்ரெண்ட்லி உட்கட்டர் அட் ஏஜ் ஆஃப் 30 man at age of 30 with big smiley, his axe floating. இதன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வைப்ரண்ட் ஃப்ளவர், his axe flowing away in water. ஓகே, நம்ம சைஸ் வந்து ஜென்ரேட் மாற்றி வச்சு ரேஷியோ. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறோம். அதேமாரி எத்தனை சீனுக்கு இருக்குது, 4 சீன் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சீனுக்கு வந்து இப்போ 2 ஃபோட்டோ இதாக இருக்குது. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கு அது சாட்டிஸ்ஃபை இருந்தால் தான் நம்ம அந்த இதை யூஸ் பண்ணணும். ஆனால் லோட் ஆகிட்டே இருக்குது. ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராம்ப்டில் நாம் என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டும் அது கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரு தேவைப்படுது அப்படின்னா வேணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிருக்கும் இன்னும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன். திஸ் ப்ராம்ப்ட் will be 3D pixel. இதுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பேராமீட்டர் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம எதை வச்சு க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. Give me details according to these parameters. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லை கேலரியில் ஏதாச்சும் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ரேட் ஆகலை நம்ம இதுக்கு ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சீனுக்குமே அது வந்து கொடுத்துருக்கு. ஸ்டைல் ஆஃப் இமேஜ் எப்படி வேணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கேட்டோம். நாலு ஸ்க்ரீனுக்குமே அது வந்து பேராமீட்டர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி அது வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணும்போது 2 இது கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு இதுவுமே அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தா தான், ஏன்னா நமக்கு இமேஜ் வந்து கன்சிஸ்டன்ட் இமேஜ் தான் வரணும். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம இது டவுன்லோட் பண்ணணும். அது ஜென்ரேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நரேட்டர் வாய்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணிப்போம் 11 லேப்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம வந்து நம்மளோட நரேட்டர் வாய்ஸை மட்டும் நம்ம எடுத்து அதில் ஆகட்டும். இப்போ நமக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆச்சுன்னு பார்க்கலாம். அதில் வந்து நம்ம வாய்ஸ் போட்டு நம்ம வந்து அது வாய்ஸ் ட்ராக் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஃப்ரீங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எப்படி நம்ம வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, வாய்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு எப்படி வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டீப்பாக வேணுமா இல்லை கேஷுவல் வாய்ஸா அந்த மாதிரிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணாவே நமக்கு வந்து இதில் வந்து நிறையா வாய்ஸ் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி வாய்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாய்ஸ் வந்து நீங்கள் உங்களோட நரேட்டர் வாய்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து நரேட்டர்னு கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டனாவே உங்களுக்கு போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸ்பீச், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த ஆப்ஷன் தான் எடுக்கணும். இஷ்யூ காட்டுது.
அப்படி இல்லைன்னா நம்ம வேறு இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்து லியோன்ட்ரா ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் அதை வச்சு தான் எப்படி இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை நான் அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னாவே எந்த வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலே வந்துடும். ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் இமெயில் லாகின் வச்சு நம்ம உள்ளே போகிறோம். ஏஐ வாய்ஸு இதில் தான் எடுக்கணும். உங்களுக்கு எந்த இது கம்யூனிட் இதாக இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 இமேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து இதில் எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஜென்ரேட்டர். இப்போ இதில் வந்து நம்மளோட நரேட்டர் இதை வந்து எடுத்து போடணும். சைஸ் மாடல் அப்படி சொல்லி எந்த மாதிரி மெத்தடில் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணணும். நம்ம இதிலே நம்ம போகலாம். நான் காட்டுறேன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு. ஆல்ரெடி நான் அதில் தான் நான் வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே நான் இதில் தான் இது பண்ணியிருக்கேன். பையனோட இமேஜ் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். சேம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம மறுபடியும் இதை கொடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரியல ரொம்ப ஓகே. இமேஜ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாற்றணும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா இமேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகிருதுன்னு பார்த்தீங்களா, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி இதில் வந்து நம்ம நரேட்டர் வாய்ஸ் மட்டும் எடுத்து போட்டு நம்ம இதில் வந்து நம்ம வாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணது இதில். Henry, a curious 12-year-old boy, loves exploring nature. One day he stumbles upon a magical garden full of vibrant flowers and colorful trees. As he explores deeper into the garden, Henry finds a strange, sparkling tree. It seems to be calling him. The tree speaks to Henry, telling him that it has magical powers and can grow anything he wishes, but only if he promises to care for nature. Henry promises to take care of the garden, and as a reward, the tree gives him a small seed. இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து நம்ம அனிமேஷன் பண்ணணும். அனிமேஷன் பண்ணுறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஹலோ ஏஐ யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து கிங்லி ஏஐ யூஸ் பண்ணலாம். நம்ம அதில் வந்து நம்ம இமேஜை கொடுத்து ஜென்ரேட் வீடியோ கொடுத்து இந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்கள் வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கண்டினியூஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேப்கட்டில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியல. இதனுடைய வீடியோ இது எல்லாமே ஆக்சன்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் லியோன்ட்ரா ஏஐலையும் பண்ணலாம்,
ஹலோ ஏலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே செக் போட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு காமிச்ச மாதிரி இந்த வீடியோ தான் வரும். இந்த மாதிரி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து 38 செகண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வீடியோ அனிமேஷன் ரெடி ஆகிடும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கீழே டவுட் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.